ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விக்டர் மேயர் சோதனை. இது 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வெவ்வேறு வகையான ஆல்கஹால்கள் உருவாக்கும் நைட்ரோ ஆல்கீன்கள் நைட்ரஸ் அமிலத்துடன் எத்தகைய வினைபுரியும் தன்மையினை பெற்றுள்ளன என்பதை அடிப்படையாக கொண்டது. பின்வரும் படிநிலையில் உள்ளடக்கியது. ஆல்கஹால்களை பாஸ்பரஸ் அயோடின் வினைப்படுத்த ஆல்கைல் அயோடைடு உருவாக்குதல். இவ்வாறு உருவான ஆல்கைல் அயோடைடை AgNO2 வினைப்படுத்தி நைட்ரோ ஆல்கீன்களை உருவாக்குதல். இறுதியாக நைட்ரோ ஆல்கீன்கள் HNO2 வினைப்படுத்தி பெறப்படும் விளைபொருளுடன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்டு கரைசல் காரத்தன்மை பெற செய்தல் அப்படின்னு சொல்லலாம். 1 டிகிரி ஆல்கஹாலாக இருந்தால் ரெட் கலரை தரும், 2 டிகிரி ஆல்கஹாலாக இருந்தால் ப்ளூ கலரை தரும், 3 டிகிரி ஆல்கஹால் இருந்தால் எவ்வித மாற்றத்தையும் தருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டிகிரி ஆல்கஹால் அதில் பாஸ்பரஸ் அயோடின் போட்டு நம்ம வினைப்படுத்தும் போது அயோடோ ஈத்தேன் கிடச்சிருக்கு. அதுவே சில்வர் நைட்ரேட்டை போட்டு பண்ணும்போது நைட்ரோ ஈத்தேன் கிடச்சிருக்கு. HNO2 பண்ணும்போது குடைக்கக்கூடிய இந்த விளைபொருளை நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டு காரத்தன்மை அடைய செய்யும்போது நம்மளுக்கு ரெட் கலரில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 டிகிரி ஆல்கஹால். 2 டிகிரி ஆல்கஹால் எடுத்து அதே மாதிரி நம்ம வினைப்படுத்தி கொண்டு வரும்போது அந்த கிடச்சிருக்கிற இந்த வினைப்பொருளை காரத்தன்மை அடைய செய்யும்போது நம்மளுக்கு ப்ளூ கலர் கிடைக்கிது. அப்போ அதை வச்சு நம்ம 2 டிகிரின்னு சொல்லலாம். 3 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னா வினை இல்லை, HNO2 கூட, அதாவது KH நிறம் எதுவும் உருவாவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ நோ கலர்லெஸ், எந்த விதமான ஒரு கலரையும் கொடுக்கறதில்ல. அதை வச்சு நம்ம 3 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு கொண்டு வந்துக்கலாம். ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.